நிகழ்ச்சியில் பேசிய பள்ளி கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விநாயகர் என குறிப்பிட்டார். எனவே எடப்பாடி பழனிசாமியை யாரும் நெருங்க முடியாது என்றும் அவர் கூறினார். சிவபெருமானும் பார்வதியும் ஒரு நேரத்திலே இருக்கின்ற போது பார்வதி அவர்கள் மாங்கனியை கையிலே வைத்து உலகத்தை சுற்றி வாருங்கள் என்று சொல்லுகிற போது முருகப்பெருமான் பழனியிலே இருந்து சுற்றி வந்து பழனியிலே இடம் பெற்றார் என்பதும், உலகத்தை சுற்றி வருவதற்கு முன்னாலே தாய் தந்தரியை சுற்றி வந்து இந்த மாங்கனியை பெற்றவர் தான் இன்றைய முதலமைச்சராக இருக்கிற அன்பிற்கினிய முதலமைச்சர் என்பதையும் நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். விநாயகரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை யாரும் நெருங்க முடியாது. அதுதான் சனி பகவானை நெருங்க முடியாது, இன்று போய் நாளை வா என்று எழுதியதை போல இந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் பேசிய மின்துறை அமைச்சர் தங்கமணி தமிழக அரசின் மீது குறை கூற எதுவும் இல்லாததால் மின்சாரம் முறையாக வழங்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டினார். இவர்கள் எல்லாம் கட்சி பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், மின்சாரத்தை பற்றி கவனிப்பதில்லை என்று சொல்லி. மின்சாரத்திலே பிரச்சனை இருந்தால் தானே கவனிப்பதற்கு. 9 மணிக்கு பிரச்சனை என்று சொன்னவுடன் முதல்வர் உடனடியாக தொடர்பு கொண்டு அந்த மின்சாரத்தை கொடுப்பதற்கு நடவடிக்கை என்று சொல்லுகின்றார். அது இயற்கையினுடைய இடர்பாடில் நடைபெற்றது. அதை உடனடியாக நாம் கொடுத்து விட்டோம். அரசியல் செய்வதற்கு காரணங்கள் இல்லாத காரணத்தினால் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கின்ற